இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட மனிதர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக சிம்சோனை குறித்து நாம் தியானித்தோம். அடுத்ததாக மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லி நாம் மோசேயை குறித்து தியானித்தோம். அடுத்ததாக அந்த பிறவி குருடன் பர்திமேயு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இன்னும் கூட பேதுரு இப்படி தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆசா ராஜா தங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலையை வெற்றியை பெற்றுக்கொண்ட மனிதர்களை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளின் இந்த வாரத்தின் இந்த கடைசி இறுதி நாளிலே நாம் சங்கீதம் 18:6 பார்க்கிறோம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வந்த நெருக்கத்தில் எல்லாம் கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட்டார். வேதத்திலே அதிகமான பாடுகளையும் வருத்தங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்த ஒரு ராஜா தாவீது ராஜா என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய எல்லா கஷ்டங்களும் நாம் நன்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள். ஆனாலும் கூட எல்லா நெருக்கத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். இந்த 18ஆம் சங்கீதத்திலே அந்த தலைப்பிலே நாம் வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. கர்த்தருடைய தாசனாகிய தாவீது தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலினுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின பாட்டு. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள் தாவீதின் வாழ்க்கையிலே வந்தது. மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்தது என்று சொல்லி நாம் அவர் சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட எல்லா சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தப்பி கடந்து சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நெருக்கம் வரும்பொழுது கஷ்டம் வரும்பொழுது மாத்திரமல்ல, தாவீது சொல்கிறார் 88ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் 9ஆம் வசனத்திலே, கர்த்தாவே அனுதினமும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இன்பமான சூழ்நிலையிலும் கஷ்டமான சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இன்னும் கூட தாவீதை போல ஆண்டவரை நெருக்கத்திலே கூப்பிட்ட ஒரு தேவ மனிதனை நாம் பார்க்கிறோம். யோனா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் யோனா தீர்க்கதரிசியை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த யோனா தீர்க்கதரிசி தன்னுடைய புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எங்கிருந்து கூப்பிடுகிறார்? எப்படிப்பட்ட நெருக்கம் நாம் அறிந்திருக்கிறோம். மீனின் வயிற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். இந்த தாவீது ராஜா அவர் காடுகளிலும் குகைகளிலும் மலைகளிலும் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஆனால் இந்த யோனாவை பார்க்கிற பொழுது மீனின் வயிற்றில் இருந்து ஒரு ஆழ்கடலுக்குள்ளாக சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழ்கடலுக்குள்ளாக ஒரு மீனின் வயிற்றில் இருந்து அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். நம்ம யாருமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் வழியாய் கடந்து போயிருக்க மாட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அங்கிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன். என் ஆத்துமா தொய்ந்து போயிட்டு இனி இவ்வளவுதான், இனி முடிந்தது அப்படின்னு சொல்லி அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவர் கர்த்தரை நோக்கி அவர் என்ன செய்தார்? கூப்பிட்டார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் நான் ஒரு புத்தகத்திலே வாசித்த பொழுது ஒரு அருமையான தேவ ஊழியர் தன்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு ஒரு காட்டு பகுதியின் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு கரடி அவருக்கு எதிர்பட்டு அவரை தாக்க ஆரம்பித்தது. இவர் எவ்வளவோ ஓடி அதனிடமிருந்து தப்பிப்பதற்காக ஓடி செல்கிறார். ஆனால் அவரால் முடியவில்லை. தன்னுடைய பலத்தையெல்லாம் அவர் இழந்து விட்டார். இறுதியாக அந்த கரடி அவரை தாக்குவதற்காக நேருக்கு நேர் நிற்கிறது. இனி நம்மால் ஒன்றும் முடியாது என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார். தேவனே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அவர் கூப்பிட்ட பொழுது அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பிளவுபட்ட ஒரு பாறை ஒன்று அவருடைய கண்களுக்கு முன்பாக தெரிந்தது. அவர் ஓடி போய் அந்த பாறையின் இடுக்கிலே இந்த பிளவிலே போய் அவர் ஒளிந்து கொண்டார். அந்த கரடி அவரை தாக்குவதற்காக அந்த பாறை இடுக்கிற்குள்ளாக நுழைவதற்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டது. அதால் முடியவில்லை. அதை முட்டி முட்டி மோதி பார்த்துவிட்டு அது சென்று விட்டது. அப்பொழுது அந்த தேவ மனிதர் ஆண்டவரை நன்றியோடு அவர் துதித்தார்.
அந்த பிளவுண்ட பாறையை ஆண்டவராக அவர் நினைத்து, இந்த பாறை தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தது, இந்த பிளவுண்ட இந்த பாறை தான் என்னை பாதுகாத்தது, இந்த பிளவுண்ட பாறை இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லிதான் ஒரு அருமையான பாடலை அவர் பாடினார். பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயும் என்பதாகும். அநேகருக்கு ஆறுதல் கொடுக்கிற, ஆற்றி தேற்றுகிற அந்த பாடல் அவர் எழுதிய பாடல்தான். இன்றைக்கும் கூட அந்த ஒரு பிளவுண்ட மலை நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர், நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். எப்பொழுது நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு அடைக்கலமாக, பாதுகாப்பாக, நெருக்கமான சூழ்நிலைகளை அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக ஆண்டவர் காணப்படுகிறார். அனுதினமும் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். தாவீது ராஜா சொல்லுகிறார், மீனின் வயிற்றில் மாத்திரமல்ல, நான் எங்கே போனாலும், சமுத்திரத்தின் கடையாந்திரத்தில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும் என்று சொல்கிறார். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் சமுத்திரத்தின் கடையாந்திரத்தில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லுகிறார். சமுத்திரத்தின் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரத்தில் போய் தங்கினாலும், யோனாவை போல மீன் வயிற்றிற்குள்ளாக போய் தங்கினாலும், எந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருந்து நாம் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த வாரத்திலே நாம் தியானித்தோம், யார் யார் தங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வியாகுலங்கள் வரும்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு விடுதலையையும் வெற்றியையும் பெற்றுக்கொண்டார்களோ, அதுபோல நாமும் இந்த உலக யாத்திரையை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு நாம் கடந்து செல்லும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். காலை வேளையிலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கை மூலமாக, யோனா மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி என்னை விசாலத்திலே வைத்தார் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி கர்த்தாவே, ஒருவேளை நெருக்கமான சூழ்நிலையிலே இருக்கலாம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் விசாலத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நெருக்கத்தில் இருந்து எங்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி கூப்பிட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை, விடுதலையை கண்டுகொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.